இந்த சூப் வகைகள் அப்படின்னு சொல்றது எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா? எல்லா காலகட்டத்திலுமே இப்போ குளிர்காலமா இருந்துச்சுன்னா சூப் குடிக்கிறது தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த சூப் அப்படின்னு சொல்றது என்னன்னா, நம்ம ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலிகையை சேர்க்கிறோமோ, இல்ல வெஜிடபிள்ஸ் சேர்க்கிறோமோ, அதை நல்லா பாயில் பண்ணி அதனுடைய சத்துக்கள் அந்த தண்ணீர்ல இறங்கும்போது அதை நம்ம பருகுவது. உடல்நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்குங்க, ஃபீவர் முடிஞ்சு இப்பதான் நான் வந்திருக்கேன், உடம்ப நல்லா தேத்தணும் அப்படின்னா சூப்லாம் வச்சு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதுதான். ஸோ ஈஸியா டைஜஷன் ஆகும், அப்சார்ப்ஷன் ரொம்ப ஈஸியா நடக்கும். சூப் வகைகள்ல அதனுடைய சத்துக்கள், நம்ம சேர்க்கக்கூடிய மூலிகைகள் இல்ல வெஜிடபிள்ஸ் எது சேர்த்தாலும் அதனுடைய சத்துக்கள் முழுவதுமாக அதுல இறங்கும். ஸோ அதுக்கு அதை தாண்டி நம்ம மிளகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காயக்கற்ப சர்வ ரோக நிவாரணி அப்படின்னு சொல்றது மிளகு. மிளகு எதுல சேர்க்கிறோமோ இல்லையோ, சூப் அப்படின்னு சொன்னோடனே மேலே அப்படியே நம்ம வந்து மிளகு இல்லாமல் அப்போதான் நம்ம வந்து பெப்பர் பவுடரை தேடுமே தவிர, மற்ற டைம் பெப்பர் இருக்கா இல்லையா அதை பற்றி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. ஸோ மிளகு சேர்த்து அதை எடுக்கும் பொழுது உடலுக்கு, அதாவது உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத நீர், கபம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தலையில நீரேற்றம் இருக்கு, சைனசைட்டிஸ் இருக்கு, அதே மாதிரி உடல் பலவீனமாக இருக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு சூப் ஒரு மிக சிறந்த உணவுங்க.